ஜோதி விலாஸ் நம்ம ஊருக்காரன் ஹோட்டலு. இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த ஹோட்டல் ஓனர் யார்? நான் தாங்க. வேற என்ன? மாயாண்டி. மருதன் போட்டிருக்கு. காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா நாச்சுக்கும் வச்சேன். ஹோட்டல் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? ஒரு 2.5 வருஷம் இருக்குங்க. ஒரு நாளைக்கு என்ன வரும்? கிச்சன்ல இருந்து புகை வரும். வருமானம் என்ன வரும் கேட்டா ஒரு 111 ரூபா வந்தா பெருசுங்க. எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க? 10 பேரை வேலைக்கு வச்சேன். ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான். மிச்சம் 5 லீவ் போட்டுறாங்க. ஆமா, சுத்து முத்தும் பார்த்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லலையே. உங்களுக்கு என்ன வேணும்? நானா இன்கம். இரு, எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு, ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன். ஒரு அவிச்ச முட்டை வேணுமா? நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வளர்த்து போயிட்டேன். போடா உள்ள. ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டாய். சாப்பிட்டா நல்லா. இது இந்த பார்வையா இருக்கு. நெருப்பாவில் இருக்கு. என்ன கிளம்பிட்ட? கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டேன். ஏன் தோணுச்சு? தோணுனா தானே கிளம்ப முடியும். என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற? இல்ல, நீங்க தானே பாத்தீங்க. பார்வை ரொம்ப கடுமையா இருக்கு. இப்ப நீ இங்க உட்காந்து சாப்பிடுற முடியாது தம்பி. பார்வை ரொம்ப அக்கடியா இருக்கு. நான் எங்கேயாவது வரப்பு வாக்க ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தி மாதிரி முடியல தம்பி. காலையில 50 இட்லிக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையை தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன். இம்சை பண்றியாப்பா. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? இப்ப நீங்க சாப்பிடுற மாட்டியா? சாப்பிட மாட்டேன். சாப்பிடு சாப்பிடா. யாரும் காப்பாத்த வர மாட்டா. உடனே எங்க பாரு, சாப்பிடுறா. சாப்பிடு சாப்பிடு. எங்க ஓடுற? என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஹோட்டலுக்குள்ள கபடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கட்டி போட்டுங்கடா அவனை. போதுமடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்க. அது ரொம்ப நன்றியா. நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆட்டுறத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு. என்ன கன்றாவி இது? ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற. நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும். அப்பதான் இட்லி ஒப்பும். ஆமா, உப்புது. சார், இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல, இதுல விட்டு ஆட்ட சொல்லாமல. தேவையில்லாம ஆட்டு ஊர்ல விட்டு ஆட்ட வர்றீங்களே, நியாயமா? அது கையெல்லாம் வலிக்குது சார். கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ? நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா? கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும். ஏன்பா இவன் நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது? நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொரிக்க. இவனை விடாத, சாட்டைய கையில எடு. ஏமாலி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாடுறா, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது. அங்கதானே இடிக்குது. என்ன நக்கல? டேய், நீ கல்லூரல் வேலையை கவனி,
நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன். சூடா 2 தோசை. ஏமா எந்த ஊருமா? சூலூர்பேட்டை. சூலூர்பேட்டையா? ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஏமா கூட வச்சுக்கிறியாமா? செருப்பு. இல்லம்மா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இருக்குதான் தானே கேட்டேன். அதுக்கே தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, பாத்து போ. ஏன் சார், நீங்க என்ன இங்க சாப்பிடவா வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டல் இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் டீ குடிக்க போறீங்களா? கோவப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி தான். ஏன் அப்படி? ஆமா, ஒரு 4 இட்லி 4 தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்குறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? யோ, யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில்ல உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. யோ, இங்க வா. என்ன? வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும், இவங்க என்ன அடம் பிடிக்கிறாங்க? நீங்க ஏன் சார் மடத்தரமா பேசிக்கிட்டீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க 2 பேரும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை க்ளோஸ். கடை க்ளோஸா? கல்லா நம்பிருச்சுன்னா கடையை மூட வேண்டியதானங்க. நீ அப்படி வரியா? எப்படி வருவேன்? அனுப்புங்க. அப்ப இதுகளை உருட்டிட்டு போ. போங்கப்பா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா, நடராஜா, மெதுவா போங்கய்யா. சார், எத்தனை இட்லி எத்தனை பூரி சார்? சாம்பார் ஊத்து. சாம்பார்? பில்ல போட சொல்லு. பில்லா? அட நாரப்பழுதா, அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா? என்ன நடக்குதுங்க? என்ன அருவம் முள்ளு மாதிரி இருந்துட்டு ஒரு ஹோட்டலே காலி பண்ணிட்டு? ஆமா, இதெல்லாம் எங்கிட்டு போச்சு? இன்னொரு இட்லி இருக்கா? இன்னொரு இட்லியா? ஆமா, இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கியா நீ? இந்தா, இப்ப இட்லி இருக்கா? 500 ரூபாய் இல்லையா? என்னடா ஹோட்டல் நடத்துறீங்க? ஹோட்டல் பேர் என்னடா? மாயாண்டி விலாஸ். இன்னிலிருந்து வச்சுங்க. விலாசா? அட பாவி, இலையை விட்டு வச்ச பாரு. ஐயோ, என்னது பேப்பர்ஸ்ல தெரியுதா? டேய் டேய், இந்தா வாங்குனது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு 1.5 கிலோ அந்த ஹோட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துக்கிட்டு 4 இட்லி 1/2 இட்லி சாப்பிட்டு இருக்கீங்க. எந்திரா மலை, சரி எந்திரா மலை, சரி எதி போ, போடியா போட வழியா, வெளிய போ. ராஸ்கல், இட்லி சாப்பிட விட்டாங்க. இட்லி போடா, அசிங்கப்படுத்திட்டாங்களே. முதலாளி, 2 எருமையும் ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. 2க்கு 2 ரூபாய் வாங்கிக்கங்க. ஏண்டா, இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபாய் தானே? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சி எல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குடிச்சீங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சீங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டரா? ஆமா. சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாத்து கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு? சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம். 2000 ரூபாய் அபராதமா? இல்ல கடையை சீல் வச்சிருவோம். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அபராதத்தை கட்டிடுறேன். இந்தாங்க. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா, வராங்க. வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு. ஏற்கனவே 10,000 ரூபாய் பாக்கி. இப்ப இவங்களுக்கு அழுத 2000 உன் கணக்குல தான் ஏத்த போறேன். ஒரு வடை இங்க இருக்கு, அங்க இருந்து வந்துட்டேன். முதலாளி, ஒரே ஒரு மெது வடை இருக்கான், ஒரு 1.5 ரூபாய் வாங்கி அந்த பக்கிட்ட. மெதுவடையா தின்ன? ஒரு ஆமாவோட சாப்பிட கூடாது. சில்லறை எடு. காசு தானே, இது எடுக்கிறேன். சின்னசாமி, உள்ள பில்லு கொடுக்காம ஓடுறான், புடிங்கடா. எது ஓடிட்டானா? ஐயா ஐயா, ஒருத்தர் சாப்பிட்டு பணம் கொடுக்காம எங்க முதலாளி ஏமாத்திட்டு ஓடுறாயா. எல்லாரும் போய் பிடிங்கயா, போங்க வேமா போங்கயா.
போங்கயா போய் பிடிங்க போய் பிடிங்கயா போங்கயா பிடிங்கயா பிடிங்க பிடிங்கயா ஐயா பில்லு ஏய், முதல்ல அவனை போய் பிடிடா பிள்ளா நீ போன நான் பாத்துக்கிறேன் நான் தான் சாப்பிட அப்புறம் அனுப்பியிருக்கல போய் எல்லாரும் வேலையை பாருங்க என்ன இவனுக்குள்ள தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கானுவா? ஆமா முதலாளி நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிற? ஒருவேளை இவங்கிட்டயும் பில்லு கிட்ட பணம் இருக்காதோ என்ன இருக்காதோன்னு என்னையே கேக்குற? அட பாவி, உன்னால எனக்கு இப்ப 3000 ரூபாய் நஷ்டமாயி போச்சு. டாய், உன் பழைய பாக்கி 12,000 இந்த 3000 உன் கணக்குல ஏத்துற. இன்னில இருந்து ராப்பகலா மாங்கு மாங்குன்னு உழைச்சு இந்த கடனை நீ கழிக்கிற. அண்ணே 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 ஒரு பெரிய பாத்தி வந்திருக்கு. நீங்க மூடு அப்செட்டா இருக்கு, நாளைக்கு வர சொல்லு. என்ன மூட அம்சட்டு 1000 மூட்டை நெல் கொண்டாந்து இருக்காரு. 1000 மூட்டை நெல்லா? பாத்தி எங்கடா? இந்த இருக்காரு. பண்ணாட கூப்பிடுறா. ஐயா வாங்க வாங்க. இவர்தான். வணக்கம். ஐயாவுக்கு எந்த ஊருங்க? கொட்டாம்பட்டி. கொட்டாம்பட்டியில எல்லாம் மில் இல்லாமலாம் நெல்லரைக்கு இந்த ஊருக்கு எல்லா ஊர் மில்லையும் கணக்காக்குறேன். ஒரு வயல ஒழுங்கா சொல்றது இல்ல. இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட்னு சொன்னாங்க. கரெக்ட். உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐயாம் தான் கண்டுபிடிச்சது. உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். 1000 மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும்? 500 மூட்டை. 500 மூட்டை அரைச்சா 250 மூட்டை. 100 மூட்டை அரைச்சா 50, 50 அரைச்சா 25. இது உலக வழக்கம் தானுங்களே. கைய நீட்டு. இது எத்தனை நெல்லு? 2 நெல்லுங்க. இந்த 2 நெல் அரைச்சா எத்தனை அரிசி வரும்? 2 அரிசி வருங்க. 2 நெல் அரைச்சா 2 அரிசி வரும். ஆமாங்க. அப்போ 1000 மூட்டை நெல் அரைச்சா 1000 மூட்டை அரிசி வரணும். 500 மூட்டை நெல் அரைச்சா 500 மூட்டை அரிசி வரணும். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா, ஐயா எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணே நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, நீ கால்குலேட்டர், உன் பேர அவரு. சார், தயவு செஞ்சு உங்க 2 கண்ணை மூடிக்கங்க. இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார்? இது செருப்பு. நான் என்ன பருப்பு நான் சொன்னேன்? இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. இப்ப 2 கண்ணையும் தரங்க சார். இப்ப இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது, இப்ப நீங்க 2 கண்ணால பாக்கும்போது 2 செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்க பைத்தியம் புடிச்ச நாயே, எங்கடா உன் நெல்லு? நெல்லா? இனிமே தான் வயலே வாங்க போறேன். என்னது? வாங்கி நட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறா. ஐயோ டேய், அண்ணே, ஓட மாட்டா, புடா. சரிங்க. இல்ல பேட்டி விட்டுவாங்க. டேய், இன்னைக்கு காலையில விடுங்க. இல்லையா? டேய், இதுக்கு முன்னால் நீ நெல்லு குத்துனத பார்த்தே இல்லையா? என்ன அதிசயமா பாக்குற? பாத்துருக்கண்ணே, இந்த நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? ஸ்டாப். என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட். நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? ஏன் நடிச்சீங்க? இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது, அது என் கையில இருந்து வந்ததா உன் கன்னத்துல இருந்து வந்ததா? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். நீங்க அடிச்சே கொன்றுவீங்க தெரிஞ்சுதா? 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப என் உயிரோட மதிப்பு 2 lakhs. 2 lakhs? எஸ். ஸ்டார்ட். கம். டேய் ராசா, இப்ப நீ சொன்னையே 2 lakhs, அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ் இருந்து கொடுப்பாங்க. அத நீ அனுபவிக்க முடியாது. என்னன்னு நீங்க என் பொண்டாட்டி அனுபவிக்கணும்? யார் அந்த படாங்கு சிரிக்கியா? பொம்பளையா அவ? அவ காலை தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்ட. உயிரோடு இருக்கும் போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா. நீ செத்து அந்த 2 லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா? ஆமாண்ணே, அவ மதிக்க மாட்டேங்கிறா. அவ அனுபவிக்க கூடாது. அதுக்கு வழி சொல்லுங்கண்ணே. அப்படி கேளு, நீ சாகவும் கூடாது, அந்த 2 லட்சத்தை நீயே அனுபவிக்கணும். எப்படிண்ணே? நீ செத்து போன மாதிரி நடி. ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன். நீங்க அமைக்கிறீங்க, ஆனா என்ன பவிச்சிருவாங்கல்ல? புதைக்கிட்டோம், எனக்கு என்ன? என்னது? 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா. நான் அவங்களை எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்னை நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஐடியா, கை விடுங்க அண்ணே. இது என் உயிர் பிரச்சனை. 10 நிமிஷத்துல தோண்டி எடுத்துருவீங்கல்ல? 10 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். என்ன நீங்க என்ன நொண்ணு? நீ ஆபீஸ் எல்லாம் குழி சுத்தி நிப்பா, அந்த நேரத்துல குழிக்குள்ள மம்படி போட முடியுமா?
செத்தாச்சாலும் சாக போறேன். கோச்சுக்கிறாதீங்க என்ன இந்த பா, நான் இப்பவே சொல்றேன் 10 நிமிஷம் ஆகலாம் 25 நிமிஷம் ஆகலாம். ஏன்னா நான் ஆபீஸ் உடனே பேசிட்டு இருக்கணும். உன்னால முடியுமா முடியாதா? முடியும்ண்ணே. வெளியில தோண்டி எடுத்து உடனே 2 lakhsல 50-50 1 lakh உனக்கு 1 lakh எனக்கு. உடனே நான் அமெரிக்காவில செட்டில் ஆயிடுறேன். அப்ப நான் ஆப்பிரிக்காவில செட்டில் ஆயிடு. அப்ப எப்ப சாகுறது? அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாடு, அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே ஓகே. டன். ஹே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ராதா? ராதா என்ன விட்டுட்டு போயிட்டியே. நீ தொட்ட மரம் பூ பூக்க, வச்ச மரம் காய் காய்க்க. ஐயோ ராதா, நேத்து ராத்திரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னியே, கஷாயம் கொண்டு வரதுக்குள்ள போட்டுன்னு போயிட்டியே ராதா. ஐயோ ராதா. டேய் பழனி, சும்மா சொல்லக்கூடாது. உன் சம்சாரம் நல்லாவே ஒப்பாரி வைக்கிறா. என்ன என் மேல அவ்வளவு பாசம்? அண்ணா சுப்பிரமணிய அண்ணா, தங்கச்சி சொல்லு தங்கச்சி. என் புருஷன் நெஞ்சு வலியால செத்துட்டாரு. அவர் செஞ்ச இன்சூரன்ஸ் பண்ண 2 லட்சம் எப்பன்னா என் கைக்கு வரும்? அப்படி கேளு. இவனை மண்ணுக்குள்ள எப்ப புதைக்கிறோமோ அப்பவே அந்த 2 லட்சம் உன் கைக்கு வந்துரும். ஆமா தங்கச்சி, அந்த 2 லட்சம் பணத்தை வாங்கி என்னமா பண்ண போற? என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா ஐயோ இருக்க. ராஜா, நீ கேட்டியாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. ஏய் பழனி, பாத்தியா இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளாம். இதுவா பாசம்? இவளுக்கா அந்த 2 லட்சத்தை வாங்கி தர போறேன். ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க கூடாது. எனக்கு வர கோவத்துக்கு அரவல் எடுத்து வெட்டி முடியும். போனமுங்கிறத மறந்துட்டே பேசுறேன். சரி. டேய், என்ன பணத்தை நடுவேட்ட படுக்க வச்சுட்டு சென்னையர் முருகன் மாதிரி உரிமிட்டு இருக்க? யாரா நீ? இவரோட மச்சான். டேய், என்ன டெட் பாடி? இது என்ன குப்பை தொட்டியா? தாமரை தட்டுற? பின்ன என்னங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? டம் அடிச்சு நிக்கும்போது மூஞ்சில டப்புன்னு அடிச்சிட்டாரு. அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன், உதவி ஆட கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டேன். இப்பதான் செத்து போயிட்டாரா? இங்க தட்டா என்ன, அங்க தட்டா என்ன, இப்படி அணைச்சப்பா என்ன? ஏண்டா அதுக்கு என்ன இப்ப ரிவேஞ்சா? காரியத்துக்கு எடுத்துருவானுக்கு போல் இருக்கே. டேய் பழனி, இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணுனேன்னு. டேய், யாரா பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்கடா. நிறுத்துங்க. யார் பண்ணி? நான் தான் இவருக்கு 2வது மச்சினேன். உனக்கு ஏதாவது ரிவேஞ்ச் இருக்கா? இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு நான் 1 பவுன் மோதிரம் போட்டேன். அதை நான் திருப்பி எடுத்துக்க மாட்டேன். வாஸ்தவமான பேச்சு எடுத்துக்கப்பா. என்ன வரமாட்டேங்குதுங்க. அட விரல வெட்டி எடுத்துட்டு போங்கடா. அதான் கரெக்ட். என்ன நீங்களும் கூட இருந்தே குளிப்பறிக்கிறீங்களே. விரல் போன மசரே போச்சு. 2 லட்சம் வருது இல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். வேண்டாம் வலிக்கு நீங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அந்த நாய் என்ன ஞாபகம் இந்த மோதிரத்தை கவ வந்திருக்கு பாத்தியா? டேய், வெட்டிக்கிட்டு போனவன் எந்த மோதிரம் எப்படிங்க வந்துச்சு? அவனே கழட்டி கொடுத்தான்டா. நான் கழட்டி கொடுத்துட்டா. டேய், உனக்கு தேவை மோதிரம் தானே? வந்துச்சுல, மூடிட்டு போடா. போடா டேய். டேய், பணத்துக்கு பாடல வைங்கடா. ராதா தூக்குடா. அண்ணா, பார்த்து அடக்கம் பண்ணிட்டு வாங்கண்ணா. அம்மா, நாங்க நல்லபடியா அடக்கம் பண்றோம். நீ 2வது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா? சரிங்கண்ணா. வாங்கடா.